முதலமைச்சர் விஜயோடைய பலம் அதிகமாயிட்டு இருக்கு. இத திருமாவளவன் உணர்ந்துட்டாரு. பேட்டியில சொல்லும்போது திமுக அண்ணா திமுக கூட்டணி அமைக்க கூட தயாரா இருந்தாங்க அப்படின்னு சொன்னார். உண்மையை சொல்லப்போனா திருமாவளவன் திமுகவை போட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லணும். இது காரணம் என்ன? விஜயோட பலம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத திருமாவளவன் உணர்ந்துகிட்டார். தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடந்தது? விஜய் முதலமைச்சர் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக திமுக அண்ணா திமுக கூட்டணி அமைக்க தயாரானாங்க. அப்படிலாம் இல்ல அப்படின்னு திமுக காரங்க சொன்னாங்க. இருந்தா என்ன அப்படின்னு திமுக ஆதரவாளர்கள்லாம் ஊடகத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க தப்பு இருக்கு? யார்கிட்ட? திமுக அண்ணா திமுக கூட்டணி அமைக்கிறது என்ன தப்புன்னு கேக்குறாங்க. கடைசியில என்னாச்சு? அங்கிருந்து அதிமுக வந்து சண்முகம் பேசிட்டு இருந்தாரு. ஆமா, அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்ததுங்க. என்னங்க ஒரு எதிர்கட்சி, அதுவும் ஒரு பரம வைரியான திமுக அணி அமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருந்தா அதுக்கும் கூட அவங்க எல்லாம் தயாராயிருப்பாங்க. திருமாவளவன் ரொம்ப சைலண்டா இருந்தார். அது நடந்தது போல தெரிஞ்சது. அப்படி எல்லாம் மேலோட்டமா பேசினவரு இப்போ ஒரு பேட்டியில எல்லாமே போட்டு உடைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அப்ப போட்டு உடைச்சிட்டாருங்க. இது எல்லாமே ஒரு செட்டிங்க. பேட்டி கொடுக்கறது, பேட்டி எடுக்கிறது எல்லாமே நம்ம ஊர்ல அரசியலா தான் இருக்கு. ஏன் இந்த சமயத்துல இருந்து பேட்டி வர வேண்டும்? ஏன் போன வாரம் வரல? ஒரு வாரத்துல அப்படி ஒரு புரட்சி வந்துருச்சா தமிழ்நாட்டுல? ஆமா, விஜய் பலம் ஆயிட்டு இருக்காரு. சைலண்டாவே தாங்க இருக்கிறாரு. சைலண்டா இருந்த எதிராளிய காலி பண்றதுல வல்லவரா இருக்காருங்க. இதெல்லாம் திருமாவளவனுக்கு நல்லாவே தெரியுது. இந்த சமயத்துல அதிமுகவில் நடப்பது என்ன? அதிமுக என்ன நடக்குது? கூண்டோட வந்து ஆதரவு கொடுத்துருவாங்க மாதிரி தெரியுது. எடப்பாடியும் இறங்கி வந்துருவாருங்கிற மாதிரி தெரியுது. அதுக்காக தான் வேலுமணி, சண்முகம் போன்றவர்கள் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் மூத்த தலைவர் செம்மலை அதிமுகவுக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டாரு. என்னன்னா ரொம்ப வருத்தத்தோட போறாராம். போன வாரம் தான் சொன்னாரு எடப்பாடி கிங் மேக்கர்ல கிங்ன்னு. அதுக்குள்ள இப்ப என்ன பண்ணிட்டாருன்னு தெரியல. சரி, அதிமுக அநேகமாக தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துரும். அப்போ திருமாவளவன் என்ன பண்ணுவாரு? அப்படி இந்த 2 சீட்டு தான், 2 இடம் தான் வச்சிருக்கிறாரு. வெளியிருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு இருப்பாரா? இல்லை, அமைச்சரவையில் பங்கு பெறுவது தொடர்பாக பிறகு சிந்திப்போம். எப்போ? அடுத்த வாரமா அமைச்சரவைக்கு வந்துருவாங்க. நேரடியா திமுகவை கட் பண்ணி விடுறாங்க. இதை தாங்க இந்த மாதிரி போட்டு உடைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அப்போ தன்னை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பேச்சு நடந்தது. எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சரா அவர் அப்படியே ஓபிஎஸ் வெளியில போவார் மாதிரி தெரியுது. அப்ப நான் இந்த சதியும் பண்ணது யாரு? அதுவும் திமுக அதிமுக தான். அதையும் போட்டு உடைக்கிறாரு திருமாவளவன். இந்த சமயத்துல தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் தனிமைப்பட்டு போய்விடுவோம் என்ற அச்சம் விடுதலை சிறுத்தைக்கு வந்துவிட்டது. திருமாவளவனுக்கு வந்துவிட்டது. அன்றே சொன்னார் திருமாவளவன், தேர்தலுக்கு பிறகு முக்கியமான அம்சங்கள் நடக்கவிருக்கின்றன அப்படின்னு. காட்டுமன்னார் கோயிலேயே நின்று இருக்கலாம், நின்றுட்டு அமைச்சராகி இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு திருமாவளவன் போன்ற அறிவார்ந்த அமைச்சர் ஒருவர் கிடைத்திருப்பார். அங்கு எம்பி சீட் காலியா இருக்கும். அப்போ தாவேக ஆதரவோட யாரோ ஒருத்தர் நிக்க வச்சு எம்பியா இருக்கலாம். அப்படி அரசியல் சூழ்நிலை மாறுதுங்க. இதைத்தான் அன்றே விஜய் செஞ்சிட்டாரு. அப்பவே 108 சீட்டு ஜெயிக்கும் போதே இங்க ஒரு சூழ்நிலை மாற்றத்திற்கான ஒரு அடிப்படையை உருவாக்கிட்டாரு. அது வரவிடக்கூடாது அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் முட்டி மோதுனாங்க. முக்கியமா திமுக. விஜய் வந்துடக்கூடாது, வந்தா நகர்த்த முடியாது. எதுக்குங்க இவ்வளவு பயம்? எதுக்கு இந்த பயம்? எந்த ஒரு அரசியல் கட்சி யாராவனாலும் ஆட்சி செய்யட்டுங்க, மக்களுக்கு திருப்தி கொடுக்கவில்லை என்றால் மக்கள் வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். எல்லாருக்கும் பொருந்துங்க, எல்லாருக்கும் பொருந்தும். யாருமே நிலைய இருந்துறது இல்லை. அது மாதிரி நீங்கள் எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்பட வேண்டும். அந்த சூழ்நிலை இல்ல, ஒரு ஆளுங்கட்சியாக வந்துவிடக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டீங்கன்னா மக்கள் அதற்கான பதிலை தக்க நேரத்தில் கொடுப்பார்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் தடன்னு எல்லாம் திரும்பி வர்றாங்க. விஜயோட கூட்டணி அமைக்கலாம், எல்லாம் ஆட்சியில பங்கு பெறலான்னு. அதிமுகவும் கிட்டத்தட்ட கூண்டோட வந்துருங்க மாதிரி தெரியுது. அதுதான் வேலுமணி அன்கோ, சண்முகம் அன்கோ எல்லாம் என்ன பண்றாங்க? கையெழுத்து வாங்கி பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட கையெழுத்து வாங்கி எடப்பாடி கொடுக்குறாங்க. ஐயா, எங்கிட்டே பெரும்பான்மை இருக்கு, என்ன பண்றீங்க? அவரே முடிவெடுக்க வருது. ஐயா, நீங்களே வந்துருங்க. இந்த மாதிரி சூழ்நிலை உருவாயிட்டு இருக்குல்ல. சரி, அதிமுக கூட்டணிக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய பொசிஷன் என்ன? இருக்கிறது 2 சீட்டு. அதை வச்சுட்டு என்ன பார்கெயின் பண்ண முடியும்? சரி, இப்பவே ஒரு அமைச்சர் பதவி கிடைத்தால் நல்லதுதான். 1 இயர் அமைச்சர் ஆகிட்டு போகிறார். அது என்ன ஆகி போகுது? அப்போ விஜயோடைய சக்தி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருக்கிறார். அவருக்கு முழு பெரும்பான்மை இல்லை, அவர் தனிப்பெரும் கட்சி. ஆனா மற்றவர்கள் கொடுத்துதான் ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறார்கள். இந்த சமயத்துல வேற என்ன செய்ய முடியும்? அதிமுக வந்துருச்சுன்னா எல்லோரும் தங்களுடைய ஆதரவை கொடுத்து தனக்கான பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். விஜயோடைய பலத்தை பயன்படுத்தி கொண்டு தாங்கள் பலம் பெற வேண்டும். இது எல்லா கட்சிகளுக்கும் தெரியுது, அதிமுக தெரியுது, எடப்பாடிக்கும் தெரிய ஆரம்பித்து விட்டது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திமுக இல்லைங்க. எதிர்கட்சியாகவே இருந்திருக்க வேண்டிய நிலை இப்ப அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இருக்கிறது. இல்ல இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கூட இருக்கலாம் அப்படியே ஓடி போறாங்க.
போறாங்களே, முதல்ல காங்கிரஸ் டாடா காமிச்சது, அதுக்கப்புறம் இப்ப விடுதலை சிறுத்தைகள் அடையமா காமிச்சிடும். இடதுசாரிகள் அநேகமா அவங்க ஆட்சியில பங்கு பெற மாட்டாங்க, அவங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பாங்க, உறுதியான ஆதரவுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. திமுக தனிமைப்பட்டு விடும் சூழல் வந்து விட்டது. திமுக எப்பொழுதுமே ஒரு பலமான கட்சி தான், அவர் பவுன்ஸ் பேக் பண்ணக்கூடிய கட்சி தான். ஆனால் இப்ப எதுக்கு எவ்வளவு பயப்படணும்? இதை எல்லாம் தான் திருமாவளவன் போட்டு உடைத்து விட்டார். அவருடைய முகத்திலே கிழித்து விட்டார். அவன் யாருன்னு காமிக்கிறார். எத்தனை நாள் கூடவே இருந்தவர் மென்மையான குரல்ல பேட்டியில என்ன சொல்லிட்டாரு? ஆமா, அவங்க கேட்டாங்க அண்ணா திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு நாங்கள் நினைக்கிறோம். யாரு? திமுக. இதுக்காக தான் அண்ணா திமுக திமுக எத்தனை நாள் தனித்தனி கட்சியாக வளர்ந்துட்டு வந்தாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாரு திருமாவளவன். அந்த மாதிரி எண்ணம் இருந்தது, அதற்கு நாங்கள் உடன்படவில்லைங்கிறாரு. அவரும் உடன்படவில்லை யாம், இடதுசாரிகளும் உடன்படவில்லை யாம். அப்புறம் திருமாவளவனை முதலமைச்சராக்குவதற்கு திட்டம் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு தனக்கு விருப்பம் இல்லைங்கிறாரு. நம்பணுமா? நினைச்சு பாருங்க. அதுதான் 24 மணி நேரம் முடிவெடுக்க ஆதரவு கடிதம் கொடுக்க எடுத்துக்கிட்டாரா? நம்பணும். அதுக்கப்புறம் சொன்னா தனக்கு விருப்பமில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆதரவு கடிதம் திரு விஜய்க்கு கொடுத்த பிறகு கூட பேரம் நடந்ததா? என்ன பாருங்க, 2 சீட்டு வச்சிருக்கிறவரு திமுக அண்ணா திமுகவுடைய, முக்கியமாக திமுகவுடைய சுயநலத்திற்காக 2 சீட் வைத்திருக்கின்ற திரு திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆகலாம் அல்லது முதலமைச்சரே ஆகலாம். ஒரு கட்சியுடைய இந்த திட்டத்திற்காக ஒருவர் உட்கார்ந்து விடக்கூடாது, திரு விஜய் அதிகாரம் பெற்று விடக்கூடாது என்று திமுக நினைப்பதற்கு திரு திருமாவளவனை பலியாடாக்க கூட அவர்கள் தயாராகிவிட்டார்கள். திரு திருமாவளவன் முதலமைச்சர் ஆவதற்கான அத்தனை தகுதியும் உடையவர் தான், அது மறுப்பதற்கு எதுவுமே இல்லை. அவரிடமும் ஒரு 10-15 சீட்டு வந்து அவரும் ஒரு முக்கியமான சக்தியாக இருந்து அவரும் முதலமைச்சர் நாற்காலியில் அமரலாம். அவர் இந்த தமிழ்நாட்டை ஆளலாம், ஆள வேண்டும். அது யாருமே மறுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல அரசியலை பார்க்கிறவர்கள், திருமாவளவனை திறன் அறிந்தவர்கள் எல்லாமே ஏத்துப்பாங்க. ஆனால் யாருடைய விருப்பத்தின் பேரில்? திமுகவின் விருப்பத்தின் பேரில் திரு விஜயை ஆட்சி அமர்த்தி விடக் கூடாது என்ற எண்ணத்தின் பேரில், சதியின் பேரில் இது நடக்கணும் அப்படிங்கிறது திருமாவளவுக்கு உடன்பாடு இல்லை. அதை தான் அவர் பேட்டியில் சொல்றாரு. இந்த பேட்டி வந்ததன் மூலமாக திமுகவை கிட்டத்தட்ட காலி பண்றாரு. மக்கள் மன்றத்தில் போய் சேருதில்ல. திரு ரஜினிகாந்த் நேத்து பேட்டி கொடுத்தாரு, திமுக அண்ணா திமுக கூட்டணி அமைப்பதற்கு நான் இன்னும் செய்ய மாட்டேன், அவ்வளவு தரம் தாழ்ந்தவன் இல்லைங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க தெரியும், சூப்பர் ஸ்டார் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அவர் திமுக அண்ணா திமுக கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணவில்லை யாம், அது சரியா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் அதான் தலைப்பு செய்தியா போட்டாங்க. இன்னைக்கு தலைப்பு செய்து மாறுது, திருமாவளவன், எல்லாம் ஒரே சமயத்தில் நடக்குது. இந்த அரசியல் பாருங்க, ஒரே சமயத்தில் நடக்குது. திமுக அண்ணா திமுக கூட்டணி பற்றி எதற்காக திரு ரஜினிகாந்த் இப்போது பேச வேண்டும்? இது பேசினால் யாருக்கு இழப்பு ஏற்படும்? நல்லா பாருங்க, ரஜினிகாந்த் அவரு தெளிப்பு பண்ணிட்டாரு. ஆனா அப்படி நடந்தது அப்படின்னா திமுக தான் இழப்பு. அதே மாதிரி திருமாவளவனுடைய பேச்சும் திமுகவுக்கு இழப்பு ஏற்பட்டு விட்டது. இதை திமுக ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா அணுகுங்க. ரொம்ப ஒரு சீசன்டு பார்ட்டி தான். இப்பதான் பதறி போயிட்டாங்க. ஜெயலலிதாட்ட தோத்தப்போ, எம்ஜிஆர்கிட்ட தோத்தப்போ கூட இவ்வளவு எல்லாம் பதறலைங்க. திரு விஜய்கிட்ட தோத்தப்போ ரொம்ப பதறிட்டாங்க. ஏன்னா எதிர்பார்க்கல. இந்த பதற்றம் திமுக நல்லதில்லை. கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் மெதுவாக என்ன உண்மை என்பதை வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இனி திமுக பலம் வாய்ந்த கட்சியாக இருக்க வேண்டும் என்றால் இன்னும் ஜனநாயக பூர்வமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும். விஜய் வளர்ந்து கொண்டிருக்கிறார், இதே மற்றவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.